Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ அரிப்பு, படை, சொறி, தேமல் இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையிலிருந்தே பெரிய நபர்கள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை தாண்டி வெளியில் போய் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் ரசாயனங்கள் அதிகமாக கலந்துருக்கு. நம்முடைய உடல் யாருக்கெல்லாம் குப்பையை போல் மாறி இருக்குதோ அதெல்லாம் பொன்னான நிறத்தில் மாற்றக்கூடிய ஒரு தன்மை நாள்பட்டு 2 வருடங்கள் 3 வருடங்கள் 5 வருடங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கும் அது மீது மிஞ்சிய நிலையில் இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கக்கூடிய மருத்துவம் தோல் நோய்கள். இப்போ அரிப்பு, படை, சொறி, தேமல் இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையிலிருந்தே பெரிய நபர்கள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பட எண்ணெய் வகைகள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய தேவையற்ற ரசாயன சோப்பு வகைகள். இப்போ கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ பழைய துணியாக இருந்தால் கூட அதை அலசிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உள்ளாடைகள் பயன்படுத்துறது, அதே உள்ளாடையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது, அதுவும் இந்த தோல் நோய்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை தாண்டி வெளியில் போய் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் ரசாயனங்கள் அதிகமாக கலந்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்குது. நிறைய பெர்ஃப்யூம்ஸ் சுவைக்காக கலக்கப்படுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடும் பொழுது அது ஸ்கின் அலர்ஜியை உண்டாக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக வளர்ப்புக்காக வளர்க்கக்கூடிய சிக்கன் சாப்பிட்றாங்களோ அந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அரிப்பு, படை, சொறி, தேமல் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வளர்ப்புக்காக வளர்க்கப்படக்கூடிய கோழி வகைகளோ அல்லது மற்ற உணவு வகைகளையோ நாம் அசைவங்களை தவிர்த்தாலே இந்த தோல் நோய் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும். இப்போ இந்த எளிய முறையில் நாம் எப்படி அதை சரி செய்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, நம்முடைய உடல் யாருக்கெல்லாம் குப்பையை போல் மாறி இருக்குதோ அதெல்லாம் பொன்னான நிறத்தில் மாற்றக்கூடிய ஒரு தன்மை குப்பை மேனிக்கு இருக்குது. இப்போ மஞ்சள் பூ பூத்துருக்கிறது நமக்கு எளிமையாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு குப்பை மேனி இருக்கும். அதுக்கப்புறம் ஆவாரை இருக்குது. அதன் பிறகு சீமை அகத்தி இருக்குது. நிறைய பல மூலிகைகள் இருந்தாலும் இந்த 3 மூலிகை பல இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளாக இருக்குது. இப்போ இந்த மூலிகையில் பச்சை எடுத்து அதில் நீங்கள் மஞ்சள், அந்த மஞ்சளை எடுத்து பொடி பண்ணி அதையும் இதோடு சேர்த்து அதோடு கல்லுப்பு, அந்த கல்லுப்பையை போதிய அளவு எடுத்துகிட்டு அதை மை போல் அரைக்கணும். அதை வெளிப்புற பயன்பாடாக நாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும். அதே போல் உள்ளே உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சி அப்படின்னாக்கா அல்லது அருகம்புல் பொடி வாங்கிட்டு அதை நீங்கள் எடுத்து ஒரு 2லேருந்து 5 கிராம் பொடியை ஒரு 100 கிராம் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அது ஒரு அரை டம்ளராக சுண்ட வைத்து அதை காலை வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். இது தொடக்க கால நிலையில் ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாத காலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாக்கும் கட்டாயமாக ஒரு மாதத்துலேருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். இதுவே நாள்பட்டு 2 வருடங்கள் 3 வருடங்கள் 5 வருடங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கும் அது மீது மிஞ்சிய நிலையில் இருக்குது. அந்த ரத்தம் கெட்டு போயிடுது. இப்போ தோல் நோய் வருது அப்படின்னாலே நம்முடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. கல்லீரலில் ரசாயனங்கள் சேர்ந்து இருக்குது அல்லது தேவையற்ற நச்சுக்கள் சேர்ந்து இருக்குது. அதோட மண்ணீரில் அந்த தேவையற்ற நச்சுக்கள் சேர்ந்துருக்கு. அதே போல் நுரையீரலில் அந்த நச்சுக்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 3 உறுப்புகளில் சேரக்கூடிய நச்சுக்கள் ரத்தத்தில் கலந்து அது தோல் நோயாக மாறுது. அப்போ இந்த 3 உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய அந்த ரசாயனங்களை, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். அப்போ பாரம்பரிய மருத்துவத்தை
எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இப்போ நாள்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.